முருகன். இந்த பேரை கேட்டாலே நம்ம மனசுக்குள்ள அழகு, இளமை, வீரம் இப்படி பல விஷயங்கள் தோணும் இல்லையா? ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய தத்துவ கடலே ஒளிஞ்சிருக்கு. முருகன் வெறும் வரம் கொடுக்கிற கடல் மட்டும் இல்ல. அவர் நம்மளோட ஆசைகள், புலனின்பங்கள் எல்லாத்தையும் தாண்டின ஒரு தூய்மையான ஞானத்தோட வடிவம். வாங்க இந்த தத்துவ பயணத்துல நாம சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். நம்ம இன்னைக்கு தேட போற விஷயத்தோட மையமே இந்த கேள்விதாங்க. பல தலைமுறையா குழந்தை வர வேணுங்கிறவங்க முருகனை தான் சரணடைறாங்க. இது சும்மா ஒரு நம்பிக்கையா, இல்ல இதுக்கு பின்னாடி தத்துவாத்மமா ஏதாவது காரணம் இருக்கா? வாங்க இன்னைக்கு இந்த கேள்விக்கான விடையை நம்ம கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். இங்கதான் விஷயத்தோட முக்கியமான திருப்பமே இருக்கு. நாம நினைக்கிற மாதிரி இதுக்கு பதில் ஒரு குழந்தைய பெத்துக்கிறதுல மட்டும் இல்ல. அது ஏற்கனவே இருக்கிற ஒரு உயிரை, அதாவது நம்ம ஆன்மாவை அடுத்த கட்டத்துக்கு ஒரு உயர்நிலைக்கு கொண்டு போறதுல இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இது வெறும் உடல் சார்ந்த படைப்பு இல்ல, இது ஆன்மா சம்பந்தப்பட்ட ஒரு பயணம். அது எப்படின்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. இந்த முழு புதிரையும் அவிழ்க்கணும்னா நாம முருகன் கதையோட ஆரம்பத்துக்கே போகணும். ஏன்னா அவரோட பிறப்பே ஒரு தத்துவம். அது வெறும் ஒரு சம்பவம் கிடையாது, அது ஒரு பெரிய குறியீடு. பாருங்க, முருகனோட பிறப்பு ஒரு தாய் தந்தை மூலமா நடக்கல. அது சிவபெருமானோட ஞானத்தோட உச்சமான அந்த நெற்றிக்கண்ணுல இருந்து வந்த 6 நெருப்பு பொறிகள்ல இருந்து நடந்தது. அந்த ஞான நெருப்பு சரவண பொய்கையில விழுந்து 6 அழகான குழந்தைகளா மாறுச்சு. அப்புறம் அன்னை பார்வதியோட அன்பு அணைப்புல அந்த 6 குழந்தைகளும் ஒன்னா சேர்ந்து ஒரே உருவமா ஆறுமுகனா வெளிப்பட்டார். இந்த ஒப்பீடு ரொம்ப முக்கியம். முருகனோட பிறப்புக்கு காரணம் காமமோ இல்ல உடல் சார்ந்த ஆசையோ கிடையவே கிடையாது. இது முழுக்க முழுக்க ஞானக் கனல், அதாவது தெய்வீக ஆற்றலோட வெளிப்பாடு. அதனாலதான் சொல்றோம், முருகனின் பிறப்பு ஒரு படைப்பு இல்ல, அது ஞானத்தோட ஒரு பிரவாகம். அதனாலதான் அவரை காமம் கடந்த ஞானத்தின் கடவுள்னு நாம போற்றுகிறோம். முருகனை பத்தின தத்துவத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா அவரோட சம்பந்தப்பட்ட சில அடையாளங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஒவ்வொரு சின்னத்துக்குள்ளேயும் ஒரு ஆழமான ரகசியம் இருக்கு. முதல்ல வேல். முருகன் கையில இருக்கிற வேல் சும்மா அசுரர்களை அழிக்கிற ஆயுதம்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. அது நம்ம அறியாமையை அழிக்கிற ஒரு ஞான ஆயுதம். வேலோட அடிப்பகுதி மாதிரி நம்ம அறிவு ஆழமா இருக்கணும். அதோட நடுப்பகுதி மாதிரி பறந்து விரிஞ்சிருக்கணும். அதோட முனை மாதிரி ரொம்ப கூர்மையா இருக்கணும். இதுதான் அதோட தத்துவம். அதே மாதிரி தாங்க முருகனோட 6 முகங்களும். இது வெறும் தோற்றத்துக்காக இல்ல, ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. ஒன்னு அறியாமைங்கிற இருட்ட நீக்கும், இன்னொன்னு பக்தர்களுக்கு அருள் கொடுக்கும், யாகங்களை காக்கும், ஞானத்தை போதிக்கும், தீமையை அழிக்கும், அப்புறம் அன்பை காட்டும். இப்படி பிரபஞ்சத்தோட 6 விதமான வேலைகளையும் செய்யற 6 சக்தி மையங்கள் தான் அந்த 6 முகங்கள். சரி, இப்போ முருகனோட 2 துணைவீரை பத்தி பாப்போம். இவங்க 2 பேரும் 2 பெரிய சக்திகளோட வடிவம். முதல்ல வள்ளி. இவங்க இச்சை சக்தியை குறிக்கிறாங்க. அப்படின்னா என்ன? அதாவது இறைவனை அடையணும்னு ஒரு ஆன்மாவுக்குள்ள வர்ற ஒரு தீவிரமான ஆசை, பக்தி, அந்த ஆசையை நோக்கிய ஒரு பயணம். இதோட மொத்த உருவம் தான் வள்ளி. அடுத்தது தெய்வ யானை. இவங்க கிரியாசக்தியோட வடிவம், அதாவது நல்ல வழியில செய்யப்படுற செயல்களோட சக்தி. அப்போ பாருங்க, முருகனுங்கிறது ஞானம், அந்த ஞானத்தை அடையறதுக்கு வள்ளிங்கிற விருப்ப சக்தி தேவைப்படுது. அடைஞ்ச அந்த ஞானத்தை உலகத்துக்கு காட்டுறதுக்கு தெய்வ யானைங்கிற செயல் சக்தி தேவைப்படுது. சோ ஞானம், விருப்பம், செயல், இந்த 3 ஒன்னா சேரும்போது தான் வாழ்க்கை முழுமையடையுது. ஓகே, இவ்வளவு தத்துவம் எல்லாம் சொல்றோமே, இது வெறும் புராண கதையா? நிஜ வாழ்க்கையில ஒரு மனுஷனோட வாழ்க்கையை இது மாத்திருக்குமா? இதுக்கு ஒரு மிகச்சிறந்த பதில் அருணகிரிநாதரோட வாழ்க்கையில இருக்கு. அருணகிரிநாதர் அவரோட இளமை காலத்துல சிற்றின்பங்கள்ல மூழ்கி தன்னோட செல்வம், ஆரோக்கியம், சுயமரியாதைன்னு எல்லாத்தையுமே இழந்தார். வாழ்க்கை மேல வெறுப்பு வந்து திருவண்ணாமலை கோபுரத்திலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்க போன அந்த கடைசி நொடியில முருகனே நேர்ல வந்து அவரை காப்பாத்தினார். பாருங்க, புலனின்பங்கள்ல விழுந்த ஒரு மனுஷன் தெய்வீக அருளால மீட்கப்பட்டான். முருகன் அவரை காப்பாத்துனதோட நிக்கல. எந்த நாக்கு புலனின்பங்களை பாடிச்சோ அதே நாக்குல தன் வேலால் எழுதி தெய்வீகத்தை பாட வச்சார். முத்தை தரு பக்தி திருநகை அப்படின்னு முருகன் எடுத்து கொடுத்த அந்த முதல் வரியிலிருந்து தான் இன்னைக்கு நாம கொண்டாடுற திருப்புகள் பிறந்தது. புலனின்பங்களை கடந்த ஞானம் ஒரு மனுஷனை எந்த படுகுழியிலிருந்தும் தூக்கிவிடும் என்பதற்கு இதுவே ஒரு வாழும் சாட்சி. இவ்ளோ தத்துவத்தையும் அருணகிரிநாதரோட வாழ்க்கையும் பார்த்த பிறகு வாங்க நம்மளோட முதல் கேள்விக்கு திரும்பவும் வருவோம். குழந்தை இல்லாதவங்க ஏன் முருகனை தேடி போறாங்க? இதுக்கான பதில் ஒத்த வரியில இல்ல, அதுல பல அடுக்குகள் இருக்கு. முதல்ல கந்தசஷ்டி கவசம் மாதிரி நூல்கள்ல பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை கிடைக்கும்னு நேரடியா வாக்குறுதி இருக்கு. 2வது, சிதறி கிடந்த 6 நெருப்பு பொறிகள் ஒன்னா சேர்ந்து ஒரு உயிர் உருவாச்சு இல்லையா? அதனால முருகனோட பிறப்பையே உயிர் உருவாக்கத்தோட தத்துவமா பாக்குறாங்க. ஜோதிடப்படி பார்த்தா குழந்தை பாக்கியத்துக்கு காரணமான செவ்வாய் கிரகத்தோட அதிபதி முருகன்.
இது எல்லாத்தையும் விட முக்கியமா இந்த நம்பிக்கை மன அழுத்தத்தை குறைச்சு உடலையும் மனசையும் ஒரு பாசிட்டிவ் நிலைக்கு கொண்டு வருது. இந்த நம்பிக்கையோட ஆழத்தை ஒரு பழமொழி ரொம்ப அழகா சொல்லும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். மேலோட்டமா பார்த்தா இது சமையல் சம்பந்தப்பட்ட பழமொழி மாதிரி தெரியும். ஆனா அகப்பைங்கிற வார்த்தைக்கு இன்னொரு ஆழமான அர்த்தம் இருக்கு. அது கருப்பை. அதாவது சஷ்டி திதியில விரதம் இருந்து முருகனை வேண்டினா கருப்பையில குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்றதுதான் இதோட உண்மையான தத்துவார்த்தமான பொருள். அப்போ கடைசியா நாம நம்மகிட்டயே கேட்டுக்க வேண்டிய கேள்வி ஒண்ணு இருக்கு. முருகனை வழிபடுறதுங்கிறது நம்மளோட உலக தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு மட்டும்தானா, இல்ல அருணகிரிநாதர் மாதிரி நம்மளோட புலன்களை ஜெயிச்சு ஆசைகளை கடந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த ஞான ஒளியை தேடி போற ஒரு ஆன்மீக பயணமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.